ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டினியூஸ் 2 வீக்ஸ் வந்து லாங் வீடியோ போடுறது இந்த டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீக் ஸோ எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது லாங் வீடியோஸ் போடுறதுக்கு. பட் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் டைம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சொன்ன டைமுக்கு என்னால் போட முடியாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போட முடியல. ஏன்னா ஷூட் பண்ணிலாம் வச்சிடுறேன், பட் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஆஃபீஸ் வர போக ஆரம்பிச்சிட்டதுனால அந்த எடிட் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகாக தான் இருக்கும். ஏன்னா 2 பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். என்னென்னா ஒன்று ப்ரீத்தியோட பர்த்டேக்கு, நெக்ஸ்ட் என்னோடய பர்த்டேக்கு. வாங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டே ஒன்றுனா வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ப்ரீத்திக்கும் எனக்கும் வந்து 2 இயர்ஸ் தான் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ் தான் இருக்குது. நான் வந்து 1996 பார்னு, ப்ரீத்தி வந்து 98 பார்ன். ஸோ எனக்கும் அவளுக்கும் 2 இயர்ஸ் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நாங்கள் எல்லா விஷயத்துமே வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஏன்னா அவள் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நான் எதுலேயுமே அவளை ஒதுக்கி வச்சதில்லை. நானும் ரொம்ப பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால அவளும் வந்துட்டு எதுலேயும் கலந்துக்காமல் இருக்கிறதில்ல. எது பண்ணாலும் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது வீட்டுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ இல்லாததுனால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். சிஸ்டர்ஸ் கம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். சண்டையும் போட்டுப்போம், பயங்கரமாக சண்டை போட்டுப்போம். பட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் கேட்டு பண்ணுறது அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து இன்வால்வ் ஆகிப்போம். அம்மா அப்பாக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அது வந்து நம்ம மேண்டேட்ரியாக பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்டு ஆகணும், கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு வந்துடும். பட் சிப்ளிங்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா என் தங்கச்சி அவள். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் பெருசாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் எல்லாத்துலேயுமே நாங்கள் 2 பேருமே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி வந்துட்டு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன், பர்த்டே ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து எங்களுக்கு கிளம்புறதுக்கான ஐடியாவே இல்லை. போகலான்னு முன்னாடி நாள் நைட் வந்து பிளான் பண்ணோம். பட் அன்றைக்கி காலையில் வந்து சாட்டர்டே வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு காலையிலேருந்து. ஆஃப்டர்நூன் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு மணி இருக்கும். 1:00 தான் வந்து வீட்டிலேருந்தே கிளம்புனோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில் ப்ரீத்தி டான்ஸ் ஆடுறது பார்த்துருப்பீங்க. அவள் கொஞ்சம் அப்படி தான் சுட்டித்தனமாக தான் இருப்பாள். ஈவன் நாங்கள் 2 பேருமே அப்படி தான். ஏதாவது ஒரு சாங்ஸ் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். எங்கள் அம்மா கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய பொண்ணுங்க ஆகிட்டீங்க, இன்னும் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நம்மளோட மைண்ட் செட் தான் அந்த மெச்சூரிட்டி கொண்டு வரதெல்லாம். நம்ம எப்பயும் ஜாலியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டும் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ப்ளஸ் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பொண்ணுங்க ஆனால் என்ன டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிறது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சம்டைம்ஸ் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவோம். சம்டைம்ஸ் எங்கள் அப்பாவும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிப்பார். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டில் எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பா கூட டான்ஸ் ஆடுவார். எல்லாருமே அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இன்னர் சைல்டு வந்து வெளியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேஸ் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஸோ நாட் ஈவன் இந்த ஏஜ் தான் அந்த ஏஜ் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே நடக்கிற ஒன்று தான். ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் என்னோட மைண்டில் தோன்றது வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. பட் ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு, வெயில் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துப்போம் அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டோம். 3 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஹால் வந்து சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். ஸோ வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆட்டோ புக் பண்ணிட்டோம் சரவணா ஸ்டோர்ஸ்க்கே. அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர் போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அம்மா வந்து கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, சரவணா ஸ்டோர்ஸில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அங்கே போனோம். பட் அங்கே போனதும் எங்களோட பிளான் வந்துட்டு வேரி ஆகிடுச்சு. எப்படின்னா, இந்த பர்த்டே கிஃப்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் ப்ரீத்திக்கு. ஏன்னா நான் அந்த டைமில் வந்து துபாயில் இருந்ததுனால என்னால் வந்து அவளுக்கு கிஃப்ட் வந்துட்டு வாங்கி கொடுக்க முடியல. நான் வந்து சொன்னேன், எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருமா, நான் இங்கேருந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் என்ன சொல்லிட்டா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னே சொல்லிட்டா. சரி, நம்ம ஊருக்கு போய் வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பெண்டிங்லேயே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜுவல் ஷாப் போகலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் சரவணா ஸ்டோர்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு இந்த ஜுவல் ஷாப் இருந்துச்சு. சரி, இங்கேயே கொஞ்சம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். எனக்கு வந்து அவளுக்கு ஏதாவது ஜுவல் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜுவல்னால் கோல்டு இல்லை, சில்வரில் வந்துட்டு
கொலுசு வாங்கி கொடுக்கணும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவளுக்கு வந்து கொலுசு இல்லை, எனக்காகட்டும். எனக்குமே மேரேஜ் டைமில் தான் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா கொலுசெல்லாம் போடுறது இல்லை ரெகுலராக அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்காமே இருந்தோம். ஸோ அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சில்வர் செக்ஷன் தான் போயிருந்தோம். கொலுசுனால் எப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இருக்கிற ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிக் டைப்பு, அப்புறம் நார்மல் சில்வர் அந்த மாதிரியெல்லாம் காமிச்சாங்க. லைட்டாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் கேட்டிருந்தா. அவள் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தா. கொலுசாக இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக வேணாம், காலுக்கு போட்டாலும் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கும் நம்ம அதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணால். சரி ஓகே, அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் அந்த சிம்பிளாக பார்த்த டிசைன்ஸே வந்துட்டு 8K 9K கிட்ட வந்துச்சு. அது அந்த கிராம் வந்து பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகுள்ள ப்ரைஸ். அந்த மாதிரி 8K 9K 7K மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 7K தான் இருந்துச்சு. 7Kல தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஹையராக தான் இருந்துச்சு. கம்மியான ப்ரைஸில் இல்லை. கம்மியான ப்ரைஸில் எப்படின்னா நம்ம அந்த செயின் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அது வந்து வேஸ்ட்டு நம்ம வாங்கி வைக்கிறது. இந்த மாதிரி கோல்டு சில்வர்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரயோஜனமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு வேணாம். நீ நல்லா வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதே எடுத்துக்கோ. ஏன்னா நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அடிக்கடி வாங்க மாட்டோம். இந்த மாதிரி கோல்டு சில்வர்லாம் வந்து அடிக்கடி வாங்குறது கிடையாது. எப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நல்லதாகவே வந்துட்டு வாங்கிக்கோ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ இதில் அந்த மாதிரி நல்லதாகவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் எடுத்ததில் வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு செட் வந்து ஒரு பேர் வந்து அவளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டா. இது கிடையாது, இன்னொன்று வந்து நான் கையில் எடுத்து காமிப்பேன் இதுக்கு அடுத்த கிளிப்பில். ஸோ அந்த கொலுசு வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டா. இந்த மாதிரி ஆன்டிக் டிசைனில் பார்த்துருந்தா. பட் அது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம ரெகுலராக போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், பட் அது வேணாம், நீ நார்மல் சில்வரே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து அவள் எடுத்துக்கிட்டா. ஃபைனல் பண்ணிட்டு ஏதோ இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அவள் செலக்ட் பண்ணது ஃபைனலாக. ஸோ அன்றைக்கான சில்வர் ரேட் வந்துட்டு 680 சம்திங் இருந்துச்சு. இது நாங்கள் வாங்கியிருக்க கொலுசு வந்து அரௌண்ட் 9K வந்துச்சு. சரி ஓகேன்னு செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சில்வர்லேயே ஒரு ரிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாளாக. சரி ஓகே, ரிங் செக்ஷன் போயிட்டு ரிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிங் செக்ஷன் போயிருந்தோம். சில்வர் தான். ஸோ அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துட்டு இருந்தா. அவளோட விரல் வந்து ரொம்ப குட்டி. குழந்தைங்களோட செக்ஷன் போனால் தான் அவளுக்கு கிடைக்கும் போல். ஸோ அவளுக்கு வந்து நிறைய ரிங்ஸ் வந்து ட்ரையல் பார்த்தோம். அவளுக்கு பிடிச்சதும் இருந்துச்சு. பட் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு. குட்டி குட்டியானா அவளோட விரல் குட்டி குட்டியாக இருந்துச்சு. எல்லாமே லூஸான ஒரு அளவில் தான் இருந்துச்சு. அதனால் அவள் நிறைய ரிங் போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக அட்ஜஸ்டபிள் ரிங் மாதிரி இருந்துச்சு சில்வர்லேயே. ஸோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா. இன்பிட்வீனில் நானும் கொஞ்சம் இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்தேன். இதில் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கோல்டு ரிங் போட்டிருக்கேன் 2 கையிலையும். சில்வரும் கோல்டும் ஒன்றா சேர்ந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கோல்டு வந்து தேய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு அது வேணான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு வேணான்னு சொல்லி வச்சுட்டேன். அண்டு அந்த கொலுசெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரீத்தியோட மைண்ட் வந்துட்டு இந்த நெக்லஸ் பார்த்தா சில்வர்லேயே. இந்த நெக்லஸ் பார்த்ததும் அவளோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு கொலுசு வேணாம், நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு அந்த ரிங் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் வந்து இந்த செக்ஷனும் இருந்துச்சு. இதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல். அப்புறம் நான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, கொலுசு வேணாலும் கொலுசு எடுத்துக்கோ, இது வேணாலும் இது எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். 2ம் வாங்கி கொடுக்கறதுக்கு பட்ஜெட் இல்லை. பட் 2ல் ஏதாவது ஒன்று உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம நார்மல் அந்த செட்டெலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில்வரில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்துருந்தா. ஸோ அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த கொலுசு வேணான்னு சொல்லிட்டு இந்த நெக்லஸ் வந்து ட்ரை பண்ணான். நிஜமாவே அந்த சில்வர் நெக்லஸ் பார்த்ததுக்கப்புறம் என்னோட மைண்ட் கூட மாறிடுச்சு. சரி ஓகே, நீ கொலுசு வாங்க வேணாம், நெக்லஸே வாங்கிக்கோ, ரொம்ப அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 டிசைனுமே போட்டு பார்த்தா 2 டிசைனுமே அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கம்மல் வந்துட்டு போட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது கம்மல் வந்து கோல்டில் போட்டிருந்தா ஆல்ரெடி. ஸோ அதை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணால். பட் நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, பரவாயில்ல நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா அங்கே போயிட்டு போட முடியல, வீட்டுக்கு
போயிட்டு போட முடியல, ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஃபால்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்கும், இங்கேயே ட்ரையல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 2 செட்டுமே வந்து கம்மல் நெக்லஸ் 2மே வந்து போட்டு பார்த்துருந்தா. இன் பிட்வீனில் நானும் என்ன பண்ணிட்டேன், எனக்கும் ஆசை இருக்கும்ல, அதனால் எனக்கும் அவள் எடுத்து பார்த்து வச்சு பார்த்ததையும் வந்து நானும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லுக் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் மாதிரியே தான் இருந்துச்சு. இது சில்வரில் டைமண்ட் மாதிரி ஒரு நெக் பீஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு டபுள் தமாக்கா மாதிரி தானே, அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிட்டோம். ஸோ சில்வர்லேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 10K வந்துச்சு. சரி ஓகே, அவள் வந்து யோசிச்சா அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் பில் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரோம். ரிங் எடுத்தாச்சு, இந்த நெக்லஸும் எடுத்துட்டா. சரி பில் பண்ணலான்னு வரும்போது இந்த ரிங் செக்ஷன் வந்து நாங்கள் ஆன் தி வேல பார்த்தோம். இது வந்துட்டு கோல்டு ரிங் செக்ஷனு. பிரீத்திக்கு வந்து இந்த ஒரு கிராமில் மோதிரம் எடுத்து போட்டது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவள் கொஞ்சம் ரிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கா. சரி ஓகே அவளுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தது, அம்மா வந்து கொஞ்சம் ரிங்ஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்தாங்க. அம்மாவுக்கு ஒரு ரிங்கும் அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேம்மா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கிராமுக்கு கொஞ்சம் மேலே, 1 கிராமுக்கு கொஞ்சம் மேலே, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ரிங் வந்துட்டு அம்மாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மதர்ஸ் டே. சரி ஓகே அம்மாவுக்கு வந்து நானும் பிரீத்தி 2 பேருமே ஷேர் பண்ணி வாங்கி தரோம், நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ரிங் வாங்கி கொடுத்தோம். கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், 1 கிராமுக்கு கொஞ்சம் அதிகம் தானே, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பார்வையாக இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 16,000 வந்துச்சு. இப்போ இந்த அமௌண்ட் மட்டும் நானும் பிரீத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி ஆக்சுவலி இந்த ரிங் பிளான் வந்து எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து அதை பற்றியும் யோசிக்கல. ஸோ அம்மா வந்து போட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்காம வேறு யாரும் வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு. அவங்க வந்து ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லா அம்மாவும் அப்படி தானே, இல்லை வேணாம் எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் தானே என்றைக்குமே அவங்க பண்ணுறது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. பட் நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த ரிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ டோட்டலாக அன்றைக்கான அமௌண்ட் வந்துட்டு இந்த 3த்துக்கும் சேர்த்து 26,000 சம்திங் வந்துச்சு. இந்த கோல்டுக்கான ரேட்டும் அண்டு அந்த சில்வர் ரிங் அண்ட் நெக்லஸ்க்கான ரேட்டும் வந்து 26,000 சம்திங் வந்துச்சு. ஸோ ஃபைனலாக பே பண்ணிவிட்டு அந்த திங்ஸையும் வந்து வாங்கிட்டு அங்கேயே வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு, க்ராசரிஸு, ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான பர்ச்சேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா வந்து ரொம்ப நாளாக ஸ்லிப்பர் வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே போய் பார்த்தோம் சரவணா ஸ்டோரில். பட் அங்கே வந்து எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு ஸ்லிப்பரே செட் ஆகலை. நிறைய வந்து ட்ரையல் பார்த்தாங்க. அவங்க ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, எனக்கெல்லாம் இதில் எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி இருந்தும் அவங்களுக்கு கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் எடுத்து அவங்க போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சோம். பட் அம்மா வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து விகேசி பிராண்ட்லேயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிரீத்தியும் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தா. அண்ணா ஸ்டோர்ஸில் வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அம்மாவுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து எல்லா ஸ்லிப்பர்ஸ்லையுமே ஹீல்ஸ் இருக்குது. ஹீல்ஸ் இல்லாத ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிசைன்ஸ்லாம் நல்லா இல்லாத மாதிரி, அவங்க காலுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அவங்க வந்துட்டு பார்த்ததுமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க நிறைய ஸ்லிப்பர்ஸை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வெசல் செக்ஷன் போயிட்டோம். அங்கே வந்து இந்த கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுதில்ல, நைஃப் ஹோல்டர், பீங்கான், கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அங்கே நிறைய இருக்குது, நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டி இல்லாததும் இருக்குது, அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். அண்ட் நான் வந்துட்டு இந்த குல்ஃபி மேக்கர் இருக்குல்ல அது வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணா பொண்ணுங்க வந்திருக்காங்க. அப்புறம் லச்சுக்கும் வந்துட்டு குல்ஃபி வேணும், குல்ஃபி செஞ்சு கொடுக்கலான்னா இந்த மாதிரி இந்த குல்ஃபி மோல்டு இருக்குல்ல அதில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பீங்கான் கிளாஸு, பீங்கான் பிளேட்ஸ் எல்லாம் வந்து தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மற்ற திங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ். இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெசல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் வந்துட்டு இந்த கிளாஸ் லிட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை பார்த்தோம். பிரீத்திக்கிட்ட இது வாங்கிக்கோ, ஆனால் நீ தான் பே பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் பே பண்ணதான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால மட்டும் அந்த நான்ஸ்டிக் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால அது வேணான்னு சொல்லிட்டோம். ஏன்னா அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல மேலே ஒரு லேயர், அது வந்துட்டு உறிஞ்சிட்டு வர மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் டாக்ஸிக். ஸோ அது வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த செக்ஷன்லேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பு கடாய், அதுக்கப்புறம் இந்த பேன்லாம் வந்து நிறைய பார்த்துருந்தோம்.
ஸோ அதில் வந்துட்டு இந்த ஆப்பக்கடாய் மட்டும் குட்டியாக, ஏன்னா நம்ம வீட்டில் ஆப்பமாவு வாங்கி தோசை மாதிரி ஆப்பமாவு அரைச்சி தோசை மாதிரி ஊற்றிட்டுருக்கோம். அது வடை சட்டியில் ஊற்றினா கூடமே அது கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வரதில்லை, கரெக்டான ஒரு ஷேப்பில் வரதில்லை. அதனால் இந்த ஆப்பக்கடாய் வந்து பிரீத்தி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதில் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து நான் கொஞ்சம் மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆப்பம் மட்டும் அதில் செய்ய போகிறதில்ல, ஏதாவது தாளிக்கிறது அந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டோம். அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே ஆக்சுவலி வந்து எனக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் சரவணா ஸ்டோர்ஸில் ட்ரெஸ் ஆல்ரெடி நான் போயிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால் நம்மளோட சாய்ஸ் எப்போவுமே சென்னை சில்க்ஸ் ஆர் போத்தீஸ், அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் முடிக்கவே அரௌண்ட் 4 ஆகிடுச்சு சரவணா ஸ்டோர்ஸ்லேயே. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், டவுன் ஹால் கிட்ட வரணும். இது வந்து ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்குது. டவுன் ஹால் கிட்ட நடந்து வந்தோம் அப்படின்னா போத்தீஸ். ஸோ அங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இனி பண்ண வேண்டியது என்னோட பர்த்டேக்கான ஷாப்பிங். ஏன்னா அவளோட பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணேன், என்னோட பர்த்டேக்கு அவள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறா. ஸோ நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்னோட பர்த்டே ஷாப்பிங் தான். அதுக்கு முன்னாடி வந்து 4 ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே காலையில் சாப்பிட்டது, காலையில் இல்லை ஒரு 12 அந்த ரேஞ்சில் வந்து தான் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கணும், இல்லைனா ஒரு டீயாச்சும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பிங் பண்ண ஒரு டயர்ட் வரும்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. சரி ஓகேன்னு வெளியில் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணியே போயிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து நல்ல ஏசி, வெயில் டைமில் வந்து நாங்கள் வெளியில் போனதுனால கடையை விட்டு வெளியே போகணுமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வெயிலில் போய் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு டயர்டாயிரும். இருந்தாலும் அவ்வளோக்கா அன்றைக்கி வந்துட்டு வெயில் இல்லை. நாங்கள் வெளியே வரும்போது கொஞ்சம் மழை வர மாதிரி அந்த கிளைமேட் வந்து மாறிடுச்சு. சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு அங்கே புதுசாக ஒரு ஷாப், பர்கர் ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி, எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. நான் வந்து துபாயிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டவுன் ஹால் சைட் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சைடு. ஸோ அன்றைக்கி போய் பார்க்கும்போது அந்த ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, அம்மாவுக்கு வந்து பர்கர் இல்லாமல் சாப்பிட்டதில்ல, சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு சிக்கன் பர்கர், அதுக்கப்புறம் பெரி பெரி ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா, அப்புறம் 2 ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், வாட்டர்மெலன் அண்ட் போமோகிரானைட் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப புளிச்ச மாதிரி வேறு ஏதோ ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வாட்டர்மெலன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம்லாம் சாப்பிட்டு. சரி ஓகேன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னோட பர்த்டே ஷாப்பிங்காக வந்து போத்தீஸ் தான் போயிருந்தோம். ஸோ இந்த பர்த்டே வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்னோட பர்த்டே டேட் வந்துட்டு மே மந்த்து தான். யாராவது டேட் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப கிராண்டாலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப கொஞ்ச நாளாகவே வந்து அந்த 3 பீஸ் செட்டு, குவாட் செட்ஸ் வந்து இருக்குல்ல, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போத்தீஸ் போயிருந்தேன். இந்த மாதிரி குவாட்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக சென்னை சில்க்ஸில் வாங்கியிருக்கேன் நான். என்னோடய மேரேஜ் டைமில் நிறைய வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால் போத்தீஸ் போயிருந்தேன். இது வந்துட்டு எனக்கு 30th பர்த்டே, என்னோட ஸ்பெஷலான பர்த்டேன்னு சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறேன், பட் ஹஸ்பண்ட் கூட செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. லாஸ்ட் இயர் என் பர்த்டே டைமில் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த 8 மந்த்ஸ் கேப்பில் இந்த மே மந்த்தும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மேரேஜ் டைமில் கூட லாஸ்ட் இயர் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், என் பர்த்டே டைமில் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷமும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்குல்ல. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு எப்போயாவது ஒரு டைம் அந்த ஸ்பார்க் வந்து நமக்கு தோணும். அந்த மாதிரி நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இதுவும். ஸோ நானும் சோகமாயிட்டு உங்களையும் சோகமாக்க விரும்பலை. ஸோ என்னோடய ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான் ஆக்சுவலி என்னோடய பர்த்டே பர்ச்சேஸ் தான் லாஸ்ட் பர்ச்சேஸு. நிறைய ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்த்தேன். ட்ரையல் ரூமில் கூட போய் கொஞ்சம் ட்ரெஸ் ட்ரையல் பார்த்தேன். ஏன்னா அதுலேயே நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய சைஸ் கேட்டுட்டு அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆனியன் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது எப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து இதை செலக்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்னோடய பர்த்டே ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஷூட் பண்ணல. ஏன்னா நிறைய ட்ரெஸ் வச்சு பார்த்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதை வச்சு பார்க்கறது ஷூட் பண்ணல.
ஏதாவது கலர் கெஸ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள் என்ன கலர் மாதிரி வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட இல்லாத கலர் ஒரு யூனிக்கான கலரில் தான் ட்ரை பண்ணேன். அது பிரீத்தி தான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தா. ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணி கொடுத்தா அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கான பில்லும் வந்து அவள் தான் பே பண்ணா. இது வந்து அரௌண்ட் 2000 கிட்ட வந்துச்சு. 1970 ருபீஸ் வந்துச்சு நான் சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. குவாட்ஸ் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸோட வர்த்து வந்து அது கொடுத்துச்சு. அதனால் வந்து அதையே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு அங்கே கிளம்பும் போதே வந்து டைம் 7:00 ஆகிடுச்சு. சாரி 6:30 ஆகிடுச்சு. ஈவினிங் ஆஃப்டர்நூன் போனவங்க 6:30 வரைக்கும் அங்கேயே ஷாப்பிங் பண்ணுறதுலேயே தான் இருந்துச்சு. அது ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் மாதிரி இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. டயர்ட்லாம் எதுவும் ஆகலை. ஏன்னா வெளியே வந்துட்டோம், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு சாட்டர்டேவாக இருந்துச்சு அன்றைக்கி. என்னோடய பர்த்டே ட்ரெஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணிக்கவே இல்லை. பிகாஸ் மேரேஜ் டைம் வாங்கினதே நிறையா இருந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஷாப்பிங் ஓவர். என்னோடய பர்த்டே அண்ட் பிரீத்தியோட பர்த்டே ஷாப்பிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.